நானும் இந்த தொகுதிக்கு எத்தனையோ பேர் வந்திருக்கேன். ஆனா ஒரு சின்ன முன்னேற்றம் நான் பார்க்கல. ஒட்டுமொத்த மாவட்டத்துல ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, வானம் பார்த்த பூமி, விவசாயிகளுக்கு மரியாதை மதிப்பு கிடையாது. என்னுடைய கடவுள், எனக்கு அப்பா அம்மா பிறகு கடவுள் விவசாயிகள், எனக்கு சோறு போட விவசாயிகள் என்னுடைய கடவுளை நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு அந்த வயிற்றுல அப்படி வெறித்தனமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு விரோத ஆட்சி, விவசாய விளைச்சலுக்கு விலை கொடுக்காத துரோகிகள் திமுக, விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஆட்சி திமுக, விவசாயத்துறை திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் விவசாயத்துல பார்த்தோன்னா வளர்ச்சி பார்த்தோன்னா மைனஸ்ல இருக்கு, மைனஸ் வளர்ச்சியில இருக்கு. விவசாயத்துறையில எதுவுமே கிடையாது. விவசாயத்திற்கு தினம் நாடகம், நாடகம், டிராமா, நாடகம், நாடகம். முதலமைச்சர் 2 மணி நேரம் தினம் கால் ஷீட் கொடுக்கிறார். நாடகம், ஆக்ஷன், கட், டிக்கெட், கேமரா அப்படி சொன்னோடனே உடனே ஆக்ஷன். 2 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் 2 மணி நேரம். அவ்வளவுதான். உங்களுடைய என்ன பிரச்சனை? இந்த தொகுதியில, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை? நீர் மேலாண்மை பிரச்சனையா, விவசாய பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, சுகாதார பிரச்சனையா, வேற எந்த சுகாதார எந்த பிரச்சனைனாலும் ஒன்னுத்துக்கும் விடை கிடையாது, ஒன்னுத்துக்கும் விடை கிடையாது. ரிஷிவந்தியம் தொகுதியிலே உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும்.